தென்காசி செங்கோட்டை இடையே 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ரயில் சேவை நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கோட்டையில் ரயில்வே பணிமனை புனரமைப்பு பணி நடைபெறுவதால் அங்கு வந்து செல்லும் ரயில்கள் தென்காசியில் இருந்து இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சீர்காழி அருகே நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் 10 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் தனியார் நிதி நிறுவனத்தில் கைவரிசை காட்டிய ரவுடிகள் வெள்ளக்குளம் கடற்கரையோர கிராம பகுதியில் பதுங்கியிருந்த போது பிடிபட்டனர். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உதவியாளர் பூபையா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்த மனுவில் பூபையா குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் உரிய விலை கிடைப்பது இல்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய சங்க நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளனர். நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயம் அழியும் நிலை இருப்பதாக தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கே செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துமணி ஈஸ்வரி என்ற பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலைக்கு வர மறுத்த முத்துமணி ஈஸ்வரியை பனியன் நிறுவன உரிமையாளர் நல்லசிவம் என்பவர் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. முத்துமணி ஈஸ்வரியின் கணவர் மற்றும் சகோதரரை நல்லசிவம் கடத்திச் சென்றுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி நகராட்சி அலுவலகம் முன்பு அரை நிர்வாணத்துடன் கவுன்சிலர் முகமது மைதீன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சாலை அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டு 8 மாதங்களாகியும் இன்னும் பணிகள் தொடங்கப்படாததால் முகமது மைதீன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். கிரானைட் முறைகேடு வழக்கில் குறிப்பிட்ட சட்டப்பிரிவை மட்டும் கணக்கில் கொண்டு வழக்கை விசாரிக்கும் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி மீது நடவடிக்கை எடுக்க மதுரை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. மேலூர் அரசு தரப்பு வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி PN பிரகாஷ் இந்த உத்தரவை பிறப்பித்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் ஊதியம் கேட்டு துணைவேந்தர் அறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரசு கல்லூரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பிறகு 50 நாட்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று உதவி பேராசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மினி வேன் ஒன்று 80 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் ராஜேந்திரன் படுகாயமடைந்தார். குத்தினக்கணபாய் பாறை சாலையில் சென்று கொண்டிருந்த மினி லாரி கட்டுப்பாட்டை இழந்து திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்தது.